என்னோட சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் பருப்பு சாம்பார் வைக்கலான்னு தான் பிளான். ஸோ இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணுற வேண்டியது பொருள்லாம் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன். ஜீனி பருப்பு எல்லாத்தையுமே அது இது உள்ள இடத்துல வச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி பருப்பு அதிகமாக இருக்கிறனாலேயே இன்றைக்கி நான் சாம்பாருக்கு தான் பிளான் பண்ணேன். ஸோ இன்றைக்கி நான் பருப்பு சாம்பார் தான் வச்சேன். ஒன்றுமே இல்லை, அது என்ன மாங்காவும் முருங்கைக்காவும் மட்டும் தான் போட்டு சமைச்சேன், மற்ற எதுவுமே நான் போடல. ஸோ பருப்பு எல்லாத்தையுமே கழுவி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சைடு சாப்பாடுமே வச்சிட்டேன். இந்த பருப்பு போடும்போதே நான் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அந்த செஃப்பு போடுவாங்களா அந்த மாதிரி தான் நான் சும்மா போட்டேன். அது ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. நம்மளோட சின்ன சின்ன விஷயத்த ஹாப்பினஸ்ஸை நம்மளே ஹோல்ட் பண்ணிக்காமல் அதை கொஞ்சம் வெளிக்காட்டினா நல்லா தானே இருக்கும் சொல்லுங்களேன். ஸோ அதே இது பண்ணிட்டு முருங்கைக்காய் போய் பறிக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு கொல்லையில் தான் போய் முருங்கைக்காயும் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு 4 முருங்கைக்காயும் பறிச்சுட்டு வந்துட்டு சாம்பாரும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். சைடில் பொட்டேட்டோவும் ஃப்ரை பண்ணி வச்சிட்டேன். பாய்.